இவ்வளவு நேரம் இந்த பாடலை கேட்டீங்க. இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இன்றைக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இப்படியாய் வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற செய்யும் ஒளியே அந்த மெய்யான ஒளி. இயேசு கிறிஸ்து தான் அந்த மெய்யான ஒளி. நீங்கள் ஒருவேளை இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எனக்கு இந்த பழக்கத்தை விட முடியவில்லை, இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை பெற முடியவில்லை, நான் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இருளிலிருந்து ஒரு வெளிச்சத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இருளான உங்கள் வாழ்க்கை இப்போ நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் இயேசுனுடைய ஒளி வரும்போது உங்கள் இருள் தானாக விலகி ஓடிவிடும். இன்னைக்கு அதுதான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற செய்யும் ஒளி அந்த மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளி யார் என்று சொன்னால் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். அவர்தான் ஒளியாக இருக்கிறார். உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க, உங்கள் சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க, நீங்கள் விட முடியாத பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்க இயேசு உங்கள் இல்லத்திலே ஒளியாய் வரப்போகிறார். இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். என் பிரியமான தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாது. நம்ம பாவத்திலிருந்து ஒரு மன்னிப்பை பெற்று ஒரு நித்திய ஜீவனை பெறுவதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர்தான் வழியும், அவர்தான் சத்தியமா இருக்கிறார். இந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இது உண்மையான சத்தியம். இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன். அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு எத்தனையோ போராட்டங்கள் இருக்கலாம், வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் இருக்கலாம், கடன் பிரச்சனையோடு பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை வியாதிகள் உங்களுக்குள்ளே காணப்பட்டிருக்கலாம். என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நீங்க கூட இருந்து உங்களை ஆண்டவர் நடத்தி சொல்லுவார். உங்க கவலைகளை தேவன் மாற்றுவார், உங்க கண்ணீரை தேவன் துடைப்பார். அன்றைக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதனை குறித்து இப்படியாக சொல்லப்படுகிறது. சகையு என்ற மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த சகை என்ற